الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ادعوا ربكم تضرعا وخفيا إنه لا يحب المعتدين صدق الله العظيم. عن أنس بن مالك رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم الدعاء مخ العبادة رواه الترمذي. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100% தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த முழு உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் முழு வஸ்துக்களையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவாக இருந்து கொண்டிருக்கிறான். நிச்சயமாக சத்தியமாக அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவன் நாடின நேரத்துல நாடின விடயங்களை நாடின அமைப்புல செய்யக்கூடிய குதிரத்துள்ளவனாக இருக்கிறான். நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் படைத்து அந்த முழு மனித சமுதாயத்திடத்திலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம்தான் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனித ஜீவராசிகளும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியார்களாக துனியால வாழ வேண்டும் என்பதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதன் கிட்டேயும் எதிர்பார்க்கிறார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மனிதர்களை அல்லாஹுவின் பக்கம் நெருக்கமாக வைக்கக்கூடிய பல அமல்களை, பல இபாதத்துக்களை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த துனியால மனிதனுக்கு வழங்கி இருந்தாலும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய, மிகவும் நெருக்கமாக வைக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு இபாதத் தான், ஆகப்பெரிய ஒரு அமல் தான் துஆ என்று சொல்லக்கூடிய அமல். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இது இஸ்லாத்துடைய பார்வையில ஆகப்பெரிய ஒரு இபாதத்தாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவை வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக விளங்கப்படுத்தினாங்க. துஆ என்றா என்ன என்பதாக மிகவும் ரத்தின சுருக்கமாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் விளங்கப்படுத்தினாங்க. இந்த வார்த்தை ரொம்ப சுருக்கமானதாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த வார்த்தையுடைய ஆழம் என்ன என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் விளங்கி கொள்றது கட்டாயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்துஆஉ முஹுல் இபாதா, துஆ என்றது வணக்கங்களுடைய மூல என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஏன் இந்த மூல என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நபி அவர்கள் பாவிக்கும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மனிதனுடைய உடம்புல
மிக முக்கியமான ஒரு தேவையான ஒரு பகுதி தான் மூளை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு மிக முக்கியமான உறுப்பென்றா இதயத்துக்கு அடுத்தபடியாக மனிதர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தேவையுள்ள உறுப்பு தான் மூளை. இஸ்லாத்துடைய பார்வையில இல்லாம நாங்க சயின்டிபிக்கல் ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் இந்த மூளையுடைய விடயங்களை எடுத்து பார்த்தா எல்லாத்துடைய கருத்தும் ஒருமித்த கருத்தாக இருக்குது. சராசரி ஒரு மனிதனுடைய மூளை எத்தனை கிராம் அல்லாஹு தஆலா தலையில வைத்திருக்கிறான்? கிட்டத்தட்ட 1.5 கிராம், அதாவது 1.5 கிலோகிராம், கிட்டத்தட்ட 1.5 கிலோகிராம் ஒரு சராசரி ஆணுடைய மூளையுடைய அளவு. அதே போல பெண்ணுடைய அளவு எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 1100 கிராம், ஒரு கிலோவும் 100 கிராம் மூளை அல்லாஹு தஆலா பெண்ணுக்கு வைத்திருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மனிதர்களுடைய மூளையில 60% கொழுப்பால அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார், மீதி தண்ணீரால வைத்திருக்கிறான். அதே போல மூளையை எடுத்து பார்த்தா மூளைக்கு வலிவாங்கிகள் கிடையாது. மூளைக்கு வலி என்று செல்லக்கூடிய அந்த தன்மையை உணர முடியாது, வலி இல்ல மூளைக்கு. அதுதான் மூளையை நான் தலை அங்காலங்கால் அசைக்கக்கூடிய நேரம் மூளை அசைஞ்சாலும் மூளைக்கு வலிவாங்கிகள் இல்ல, மூளைக்கு ஒரு வலிய உணர முடியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் இந்த காலத்துடைய வைத்தியர்கள் டாக்டர்ஸ்மாரும் தெளிவாக பேசுறாங்க. மூளைக்கு வலிவாங்கிகள் இல்லாத காரணத்தால ஒரு மனிதனுக்கு அவன் முழிச்சீக்கக்கூடிய நேரம் கூட மூளையுடைய ஆபரேஷன் செய்ய முடியும். ஆனா மூளையுடைய ஆபரேஷன் அவன் முழிச்சீக்கக்கூடிய நேரம் ஏன் செய்யலண்டா, அவன் தூங்கினா செய்ய முடியாத மூளையுடைய ஆபரேஷன் அந்த மூளை இயங்கக்கூடிய விடயங்களை கொண்டு டாக்டர்களுக்கு மருத்துவர்களுக்கு கையாள கஷ்டமாக இருக்கும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனாலதான் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம் மயக்க நிலை ஆபரேஷன்கள் செய்யப்படுவது. அதே போல கிட்டத்தட்ட மூளையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 25 வோல்ட்ஸுக்கு குறைவான மின்சாரத்தை வைத்திருக்கிறார். தெளிவாக விளங்குறதா சொல்லணுமென்றா 25 வோல்ட்ஸுக்கு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு எல்இடி பல்ப மூளையில் இருக்கக்கூடிய மின்சாரத்தை கொண்டு ஒளிரூட்ட முடியும், பத்த வைக்க முடியும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை சரியா பார்க்கணும் என்றாலும் மூளையுடைய உதவி தேவை. உதாரணமாக நாங்க கண்களால பார்க்கிறோம், கண்களுடைய செயல் பார்வையை காட்டுறது, ஒரு விஷயத்துடைய பிம்பத்தை காட்டுறது. ஆனா கண்ணுடைய சரியான முறை என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை காட்டக்கூடிய நேரம் தலைகீழ காட்டுறதுதான் முறை. தலைகீழ காட்டுறதுதான் கண்ணுடைய வேலை, அதை நேரா கொண்டு வந்து காட்டுறதுதான் மூளையுடைய வேலை. ஒரு விஷயத்தை சரியான முறையில பாக்குறதுக்கு உதவுறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களை பத்தி எழுதுறாங்க. அல்லாஹ் அப்படியே மடக்கி சுருக்கி வைத்திருக்கிறான். அந்த நரம்பு மண்டலங்களை விரிச்சா கிட்டத்தட்ட 1,60,000 கிலோமீட்டர் நீளம் தான் நரம்பு மண்டலங்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் ஒரே நாளையில 70,000க்கு மேற்பட்ட விடயங்களை மூளையால சிந்திக்கிறான். அதே போல மனிதர்களுடைய மூளையில எப்படி முழு மூளையொன்றோட மனிதர்கள் வாழ்றாங்களோ பாதி மூளை இல்லாமையும் ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ முடியும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முழு உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ஓய்வு இருந்தாலும் தூங்கக்கூடிய நேரம் கூட மூளைக்கு ஓய்வு கிடையாது. கனவு கூட அது மூளையின் மூலமாக தான் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். இப்படி கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்துல மூளை என்று சொல்லக்கூடிய பகுதியை உறுப்ப பெரியோரு நிஅமத்தாக அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். மூளை நாளுக்கு நாள் வளர்றது கிடையாது, அதுதான் ஒரே அளவோட தான் மவுத்து வரைக்கும் மூளையுடைய எடை அப்படியே தான் இருக்கும். அதுதான் சில குழந்தைகளை நாங்க பார்த்தேன்டா, சின்ன பிள்ளைகள் பறந்தா அதனுடைய தலை கொஞ்சம் பெருசாக இருக்கும், உடம்பு சின்னதாயிருக்கும். அதனுடைய தலை பெருசாக இருக்கக்கூடிய காரணம் மூளை பெருசாக இருக்குது. அது நாளடைவுல வளர்றது கிடையாது, ஒரே அளவுல தான் மவுத்து வரைக்கும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். இததான் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா பேசுறான். என்ன தெரியுமா? வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. நான் எக்கச்சக்கமான நிஅமத்துக்களை துனியால சந்திக்கிறேன், அதுல ஒன்றை பத்தி தான் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் பேசினேன். அல்லாஹ் சொல்ற, நான் சந்திக்கிற நிஅமத்தை எடுத்து பார்த்தா உங்களுக்கு என்னலா அந்த அளவுக்கு அதிகப்படியான நிஅமத்தை துனியால சந்திக்கிறேன். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுடைய உடம்புல மூளை எந்த அளவுக்கு முக்கியமோ
அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காட்டினாங்க, அத்துஆஉ முகுல் இபாதா, துஆ என்றது நீங்க செய்யக்கூடிய முழு இபாதத்துடைய மூலதான் துஆ. இப்ப விளங்கிக்கும் துஆ என்றது இபாதத்துக்கு எவ்வளவு முக்கியம், அமால்களுக்கு எவ்வளவு முக்கியம், இஸ்லாத்துல துஆ செய்யறது எவ்வளவு முக்கியம் என்பதாக இதை வச்சு நாங்க விளங்கி கொள்ள முடியும். இன்னும் ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துஆஉ சிலாஹுல் முஃமின், துஆ என்றது அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறது இருக்குது முஃமின்களுடைய ஆயுதம் என்பதாக சொல்லி காட்டினார். ஒரு முஃமினுக்கு முன்னால இன்னும் ஒரு மனிதன் ஆயுதத்தை ஏந்தி ஆயுதபாணியாக இருக்கிறார், ஒரு முஃமின் நிராயுதபாணியாக இருக்கிறார். ஆயுதங்கள் ஒன்றும் கையில இல்ல, அவருடைய கையில ஆயுதங்கள் ஒன்றும் இல்ல, அவனோட எதிர்த்து யுத்தம் செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துஆஉ சிலாஹுல் முஃமின், துஆ என்றது முஃமின்களுடைய ஆயுதம் துஆ தான். அதுதான் கிதாபுல ஒரு சம்பவம் ஒன்று பதிவு செய்யறாங்க. அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவம். இவர் ஒரு சஹாபி, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஒரு பிரயாணத்துக்கு போறாரு, பிரயாணம் செய்து கொண்டு போறாரு. போகக்கூடிய நேரம் வழி தவறி காட்டு பகுதியில வைத்தார். போகக்கூடிய நேரம் தான் இவர் விளங்கிக் கொள்றாரு, நான் வந்திருக்கக்கூடிய பாதை அது நான் வழி தவறி வந்துட்டேன், நான் போகக்கூடிய சரியான பாதையில நான் வரல. சுத்தி பாக்குறாரு, மண்ட ஓடுகள், எலும்பு கூடுகள். இவர் விளங்கிக் கொள்றாரு, நான் வந்திருக்கக்கூடிய பாதை திருடர்கள், கொள்ளைக்காரர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பாதை. அப்படி நினைச்சு முடிக்கிறார். ஒரு திருடன் அவருக்கு முன்னால வந்துட்டார். வந்து அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இது சொல்றாங்க, நான் உன்னைய கொலை செய்ய போறேன். சொன்னாங்க, நான் கொலை செய்யறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், எனக்கிட்ட இருக்கக்கூடிய சகல பொருட்களையும் நீ எடுத்துக்கோ, எல்லா பொருட்களையும் நீ பறிமுதல் செய், ஆனா கொலை மட்டும் செஞ்சிடாத, நான் உயிர் வாழ விரும்புறேன். ஆனாலும் அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அந்த திருடன் என்ன தெரியுமா சொல்றாரு, சொன்னா ஏண்ட ஒரு வளமை, நான் உன்னைய ஹயாத்தோட விட்டா நீ என்னைய வெளியில போயிட்டு காட்டி கொடுப்பாய், இப்படி இன்னார் இருக்கிறார் என்பதாக காட்டி கொடுப்பாயே, ஏண்ட வளமை உனக்கு செய்யக்கூடிய பொருட்களை பறிமுதல் செய்யறதுக்கு முன்னால நான் உன்னைய கொலை செய்வேன். இருப்பியும் கேட்டு பாக்குறாங்க, அவன் சம்மதிக்கல. அதுக்கு பின்னால் அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு 4 ரக்காத் தொழுறதுக்கு நீ அனுமதி தரும். சொன்னாங்க, பிரச்சனை இல்ல, நீ தாராளமாக தொழு, ஆனா தொழுறதுக்கு முன்னால கொஞ்சம் சுத்தி பாரு, எவ்வளவு எலும்பு கூட, எவ்வளவு ஜனாத, எவ்வளவு மண்டோடுகள் இருக்குது, இதெல்லாம் தொழுறதுக்கு இவங்க எல்லாம் கொலை செய்யப்படுறதுக்கு முன்னால தொழுறதுக்கு அனுமதி கேட்ட மக்கள் தான் என்றதை நினைவுல வச்சுக்கோ. சுப்ஹானல்லாஹ். இப்ப அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த திருடனுக்கு தெரியாது அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹுடைய துஆவுடைய பவர் என்னன்னு தெரியாது, அவருடைய ஈமானுடைய பவர் என்னன்னு தெரியாது. இவங்க முசல்லாவை போடுறாங்க, போட்டு முதலாவது தக்பீர் 2 ரக்காத், முதலாவது ரக்காத்துல ஓதுறாங்க சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் காஃபிரூன். இது எல்லாரும் நினைவுல வச்சுக்கொள்ளும். முதலாவது ரக்காத் சூரத்துல் ஃபாத்திஹாவோட அடுத்த சூரா குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இந்த சூரா ஓதுறாங்க. 2வது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹா குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதுறாங்க, சலாம் கொடுத்துறாங்க 2 ரக்காத். அதுக்கு பின்னால இன்னும் 2 ரக்காத் எழும்புறாங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவோட குல் அஊது பிரப்பில் ஃபலக், அதுக்கு அடுத்ததாக குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதுறாங்க. இப்ப 4 ரக்காத் பூர்த்தி சலாம் கொடுக்கறாங்க. கொடுத்ததுக்கு பின்னால் அல்லாஹ் கிட்ட துஆ எப்படி தெரியுமா, யா வதூத் யா தல் அர்ஷல் மஜீத் யா ஃபஅல் லிமா யுரீத் அஸ்அலுக பிஇஸ்ஸதிக அல்லதி லா யுதாம் வ முல்கிக அல்லதி லா யுராம் வ பினூரிக அல்லதி மலா அர்கான் அர்ஷிக் யா முகீத் அகிஸ்னி யா முகீத் அகிஸ்னி யா முகீத் அகிஸ்னி. ஏ உதவி செய்யக்கூடியவன் நீ எனக்கு உதவி செய்வாயாக, ஏ உதவி செய்யக்கூடியவன் நீ எனக்கு உதவி செய்வாயாக. இப்படி துஆ செய்யறாங்க. துஆ கேட்டு முடிக்கிறாங்க. ஒரு குதிரையர், ஒரு வீரன் வாராரு, வாளோட வாராரு, அந்த திருடனுடைய களத்தை வெட்டுறாரு. திருடனுடைய ஜனாதா விழுது, அப்படியே பத்தி எரிய ஆரம்பிக்குது. அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு பின்னதால போய் கேக்குறாங்க, யார் நீங்க, ஏன் எனக்கு வந்து உதவி செஞ்சீங்க? சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்விடத்துல நான் யாருன்னு உங்களுக்கு பரிச்சயம் இல்லையா? நீங்க அல்லாஹ்விடத்துல 4 ரக்காத்தை தொழுது துஆ செய்ய ஆரம்பிக்க கூடிய நேரம் ஒரு முஃமினுக்கு உதவி தேவைப்படுவது என்பதாக எனக்கு விளங்கிச்சு. 2வது விடுத்தம் நீங்க கையேந்த கூடிய நேரம் நான் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டேன், யா அல்லாஹ் ஒரு முஃமினான அடியானுக்கு உதவி தேவை, போவா
மூணாவது விடுத்தம் நீங்க துவாவை ஓதி முடிக்க போகல, நான் வானத்திலிருந்து கீழே இறங்கிட்டேன். நான் யார் என்பதாக முழு முஸ்லிம்கள் முஃமின்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்க. யாருக்காவது ஏதாவது பிரச்சனை, கஷ்டம், துன்பம், சஞ்சலமான ஒரு நிலைமையா, உள்ளத்துல உறுதியான ஈமானோட யாரு 4 ரக்காத்துடைய தொழுகையை தொழுது இந்த துவாவை 3 விடுத்தம் அல்லாஹ்விடத்துல ஓதி அல்லாஹ் கிட்ட துவா செய்யறாரோ அவருக்கு உதவிக்கு வார 4வது வானத்திலே இருக்கக்கூடிய மலக்கு நாதான்னு சொல்லுகின்றான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சும்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லல அத்துஆஉ சிலாஹுல் முஃமின் என்பதாக. முஃமின்களுடைய ஆயுதம் துஆ என்று சும்மா சொல்லல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஏராளமான சம்பவங்கள். துஆ செய்ய 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 இவன் அல்லாஹ்விடத்துல ருபூபியத்தை நிரூபிக்கிறான். ருபூபியத் என்றா அல்லாஹ் ரப்பு, நாங்க அல்லாஹ்வுடைய அடிமை என்றது நிரூபணமாவது துஆல. எப்படி சொல்லக்கூடிய நேரம் அவன் எஜமான், நாங்க அடிமை என்றதை நிரூபிக்கிறோமோ துஆவுடைய நேரம் ரப்பனா ரப்பனா அல்லாஹும்ம என்பதாக துஆ செய்யறோமே. என்னுடைய ரப்பே, என்னுடைய ரட்சகனே, என்னுடைய நாயனே, முழு உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பே என்பதாக துஆ செய்யக்கூடிய நேரம் அல்லாஹ் ரப்பு, அல்லாஹ் எஜமான், நாங்க அல்லாஹுடைய அடிமை என்றத துஆவின் மூலமாக அவர் நிரூபிக்கிறார். துஆ கேட்கக்கூடிய நேரம் அல்லாஹ் சந்தோஷப்படுறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, துஆ கேட்கக்கூடிய நேரம் மலாயிக்காமார்கள் இடத்துல பெருமை பேசுறான். என்னுடைய அடியான் என்னிடத்துல வேண்டான், என்னிடத்துல கேட்கிறான், பெருமைப்படுறான், சந்தோஷப்படுறான் அல்லாஹ். ஆனா மனிதர்கள் கிட்ட கேட்டா மனிதர்கள் கோவப்படுவான். ஒரு தடவை மனிதர்கள் கிட்ட கேட்க முடியும், 2 தடவை கேட்க முடியும், 3வது 4வது தடவை ஒரு வசதி படைத்த எல்லா மனிதர்களையும் பேசல. 1-2 பேர் துனியால வாழத்தான் செய்யறாங்க. அவர்களுக்கு கொடுத்த வசதி அது அல்லாஹ் கொடுத்த வசதி. வசதிகளை வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்த காரணம் என்ன தெரியுமா? தனியா நீ மட்டும் உன்னுடைய பரம்பரை, உன்னுடைய சொத்து செல்வத்தை, உன்னுடைய பரம்பரை, உன்னுடைய புள்ள அனுபவிச்சது சாகல்ல. அல்லாஹ் கொடுத்த காரணம் என்ன தெரியுமா? காரூனுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டு அல்லாஹ் செஞ்ச 4 நசீஹத்துல ஒரு நசீஹத்தான் உனக்கு தந்த சொத்து செல்வத்தை நீ அடுத்தவனுக்கும் கொடுத்து அல்லாஹ் சொன்னார். ஆனா இந்த காலத்துல வசதி வாய்ப்புள்ள மனிதர்கள் கிட்ட கேட்டா, ஒரு தடவை கேட்டா தரலாம், 2 தடவை கேட்டா தரையிலும், 3வது விடத்தம் என்ன பேசுவாங்க? எனவே இவங்க வாப்பா அப்பா சம்பரிச்ச சொத்து அல்ல, வாப்பா அப்பாக்கு கொடுத்தது ரப்பு. துனியால அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். எப்படி தெரியுமா? துனியா பேலன்ஸா போகணும்டா நான் தான் சில ஆட்களை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் யோசிங்க. துனியால எல்லாம் முதலாளி என்றா தொழிலாளி யார்? எங்கட கடையில எல்லாம் முதலாளி, ஒரு கம்பெனியில எல்லாம் முதலாளி. தொழிலாளி யார்? தொழிலாளிகள் ஈக்க மாட்டாங்க. அப்ப உலகத்துடைய அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், உலகத்துடைய நிலைமை பேலன்ஸா போகணுமா? தொழிலாளி முதலாளி 2யும் நான் தான் வச்சுக்கிறேன். ஏன்? உலகத்துடைய நிலைமை பேலன்ஸ். ஏழை பணக்காரன் நான் தான் வச்சுக்கிறேன். முழு உலகத்துல எல்லாமே பணக்காரன் ஐந்தா, ஏழைகள் யாரும் இல்லைண்டா ஜகாத் யார் எடுக்கிறதுக்கு ஈப்பாங்க? சதக்கா யார் எடுக்க ஈப்பாங்க? உலகத்துடைய நிலைமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். எனவே நாங்க பரம்பரை பணக்காரன் எங்களுக்கு சொல்லலாம். அல்லாஹ் எங்களை பணக்காரனா வச்சிருக்கிறான். உலகத்துடைய நிலைமை பேலன்ஸ் ஆக. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்கள் கிட்ட, வசதி படைத்த மனிதர்கள் கிட்ட அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வத்தை ஏழ்மையை காரணம் காட்டி பேசினாலும் அதிகமானவங்க புறக்கணிக்கிறார். போங்க, பேசாம வைத்துடுங்க. 2-3 தடவை கொடுத்து பழக்கினா போதுமே, வந்துடுவீங்களே. என்னவோ கையால மடியால கொடுக்கிறமா? அல்லாஹ் ஒரு நரம்ப சுளுக்கினா சம்பாதிச்சு எல்லாம் போகும் மெடிக்கலுக்கு. அல்லாஹு தஆலா கொஞ்சம் சோதிச்சா சம்பாதிச்சதெல்லாம் 10 ஆரம்பிச்சிடும். மாற்றினாலும் இல்ல, எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு பிரச்சனைகள் அல்லாஹ் காட்டுறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மனிதர்கள் கிட்ட கேட்டா கோவப்படுவாங்க, மனிதர்கள் கிட்ட கேட்டா அவங்களுக்கு எரிச்சல் வரும், அவங்களுக்கு வெறுப்பு வரும். ஆனா அல்லாஹ் எப்படி தெரியுமா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட். நீ என்கிட்ட கேட்காட்டிதான் நான் உன்னையோட கோவம். நீ பணக்காரனோ ஏழையோ அல்லாஹ் ஒன்றையும் பாக்குறல்ல. உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீ எனக்கிட்ட கையேந்தி துவா செய்றியா, நான் உனக்கு கொடுக்க தயார். ஆனா எங்களுடைய எண்ணம் எப்படி தெரியுமா? அல்லாஹ் கிட்ட நல்ல எண்ணம் இல்ல. நாங்க எங்கட நிலைமைய வச்சு அல்லாஹ்வை முடிவு செய்யறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க செய்யக்கூடிய ஆக பெரிய பிழை என்ன தெரியுமா?
நாங்க செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா, விடக்கூடிய மிஸ்டேக் என்ன தெரியுமா, நாங்க அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைக்கிறது இல்ல. அல்லாஹ் என்ன தேவையை பூர்த்தி செய்வானா, என்ன கஷ்டத்தை இதாக்குவானா, வாழ்க்கையில் எவ்வளவு பாவம் செஞ்சிக்கிறனே அல்லாஹ் எனக்கெல்லாம் தருவானா, நான் கேட்டா அல்லாஹ் மன்னிப்பானா, இப்படி என்று அல்லாஹ்ட மேல நல்லெண்ணம் வைக்கிறது இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றதாக ஹதீஸுல் குதுஸில விளங்கப்படுத்தினார். ஹதீஸுல் குதுஸி என்றா நேரடியாக அல்லாஹ் அறிவித்ததுதான் ஹதீஸுல் குதுஸி. ஹதீஸுல் குதுஸில விளங்கப்படுத்துறாங்க, அல்லாஹு தஆலா சொல்றதா, அன இந்த வன்னி அப்தி பி, ஏண்ட அடியான் என்னைய எப்படி நினைக்கிறானோ அத போலதான் நான் அவனோட நடந்து கொள்வது. அல்லாஹுவ நாங்க கஞ்சன் என்று நினைச்சா அல்லாஹ் எங்களோட கஞ்சன் போலதான் நடப்பான். அல்லாஹுவ கனியா நினைச்சா அல்லாஹ் எங்களோட கனியா நடப்பான். நாங்க எப்படி அல்லாஹுவ நினைக்கிறோமோ அத போலதான் அல்லாஹ் எங்களோட நடந்து கொள்ளுவான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கொஞ்சம் பிராக்டிகலா சிந்திச்சு பாருங்க. துனியால நாங்க எல்லாம் களிமா சென்ன முஸ்லிம்கள், வருஷ கணக்கா சுஜூது செய்யறோம், நெச்சி கரைச்ச தொழுகிறோம். ஆனா கொஞ்சம் வெளியில போயிட்டு பார்த்தா களிமா என்றா என்னன்னு தெரியாது எவ்வளவு மக்கள் ஈகிறார். களிமா என்றா என்னன்னு தெரியா, ஆனா வசதி வாய்ப்போட வாழ்றான். அவனுக்கு வீட்டுக்குள்ள போகக்கூடிய நேரம் என்ன துவா ஓதிட்டு போகணும் என்று தெரியா, வீட்டிலிருந்து வெளியில வரக்கூடிய நேரம் என்ன துவா சொல்லிட்டு வரணும் என்று தெரியா, ஆனா பெரிய பெரிய பங்களாக்கு சொந்தக்காரன வாழ்றானா இல்லையா, வாழ்க்கையில களிமா இல்ல. பெரிய பெரிய மொன்சிலோ பெரிய பெரிய வாகனங்கள்ல ஏறி போறாங்க, குறைஞ்சது ஒரு பிரயாண துவாக்கறி தெரியாம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அந்நிய மனிதர்கள். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி வாழக்கூடிய களிமா இல்லாத மனுஷனுக்கு அல்லாஹ் இவ்வளவு கொடுக்கிறான்டா. களிமா சொன்ன மனிதர்கள் நாங்க, சுஜூது செய்த மனிதர்கள் நாங்க, வருஷ கணக்கு அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடியவர்கள் நாங்க. அல்லாஹ் எங்களுக்கு தரமாட்டாங்க, நிச்சயமாக தருவார். ஆனா நாங்கதான் ரப்புக்கு நேரம் கொடுக்க எங்களுக்கு டைம் இல்ல, மஸ்ஜிதுக்கு டைம் இல்ல, தொழுவுறதுக்கு டைம் இல்ல, திக்ருக்கு டைம் இல்ல, குர்ஆனுக்கு டைம் இல்ல, அமளிமான தொண்டுக்கும் டைம் இல்ல. கேட்டா இன்றைக்கு பாப்போம், நாளைக்கு பாப்போம், கேட்டா சொல்றோம். அப்படி இல்ல, நாங்க இனி தொழுவ என்று போனா எங்கட பிசினஸ் அவ்வளவுதான் பதுத்துரும் என்று பேசுறோம். ஆனா அல்லாஹ் கேட்கிறான் என்ன தெரியுமா, முஸ்னத் அபூ யஅலால தெளிவா வருவது தௌராத்துடைய விஷயங்கள் அனைத்தும். ஏ ஆதமுடைய மகனே, ஓண்ட தாயிட வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய நேரம் உனக்கு ரிஸ்க் தந்தது யாரு? வாப்பா. வாப்பா கொண்டு வந்து உனக்கு ரிஸ்க் தந்தாரா? உனக்கு தாயிட வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நேரமே உன ரிஸ்க்கு நான் தான் பொறுப்பு. அப்ப துனியால வாழக்கூடிய நேரம் அஸ்ரஃபுல் மக்லூகாத், படைப்புக்குள் ஆக கண்ணியமான படைப்பு மனிதர்கள். அல்லாஹ் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டான். கண்ணியமிக்கவர்களை நம்பிக்கை நல்லெண்ணம், அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம். எவ்வளவு பெரிய இக்கட்டான நிலைமை வந்தாலும், சங்கடமான நிலைமை வந்தாலும், எவ்வளவு பைனான்சியல் பொருளாதாரத்துல வீழ்ச்சியாக போனாலும், ஒரு நாளும் அல்லாஹ் என்னைய கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை. நான் கேட்டா என்ற ரப்ப எனக்கு தருவான் என்ற நம்பிக்கை. இது முதலாவது விஷயம் துவா செய்யறதுக்கு முன்னால. இரண்டாவது, கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, துவா கேட்கக்கூடிய நேரம் எங்கட நிலைமைய வச்சு நாங்க ரப்ப மதிப்பிட்டு துவா செய்யவான். உதாரணத்துக்கு எங்களுக்கு பெரிய ஒரு பைனான்சியல் கஷ்டம், ஒரு கஷ்ட நஷ்டம், வாழ்க்கையில பெரிய ஒரு கடன். இந்த கடனை வச்சு இந்த கடனை கொடுக்க அல்லாஹ் உதவி செய்ய இயலுமான்னு யோசிக்கவான். இக்கட்டான ஒரு சங்கடமான நேரத்தில் அல்லாஹ் உதவி செய்ய இயலுமா சிந்திக்கவான். அல்லாஹ் இஸ்லாத்துல எங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா படிச்சு தாரான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்த கொஞ்சம் எடுத்து பாருங்க. இவங்க செஞ்ச ஒரு துஆவா குர்ஆன்ல சூரா இப்ராஹிம்ல அல்லாஹ் பேசுறான். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ رَبَّنَا لِيُقِيمُوا الصَّلَاةَ فَاجْعَلْ أَفْئِدَةً مِنَ النَّاسِ تَهْوِي إِلَيْهِمْ مِنَ الثَّمَرَاتِ وَارْزُقْهُمْ مِنَ الثَّمَرَاتِ لَعَلَّهُمْ يَشْكُرُونَ. அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான் சூரத்துல் இப்ராஹிம்ல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தை, இதை தெளிவா கேளுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை கொஞ்சம் பாருங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை, இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு ஹாஜர் அவங்களுடைய மனைவியையும் கூட்டிக் கொண்டு அலைஹிஸ்ஸலாம் கூட்டிக் கொண்டு போய் பாலைவனத்துல விடுறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன தெரியுமா? விட்டுட்டு காரணம் சொல்லாம திரும்பி வரணும். சும்மா எங்கட மனைவியையும் புள்ளையும் கொண்டு போய் பாலைவனத்துல விட்டுட்டு ஒன்றும் சொல்லாம திரும்பி வந்த எப்படி? இந்த அவுட்ல இருந்து மனைவி வாரான்டா, தனியா வாரான்டா, 1000 கோல் அடிச்சு கொண்டே இருக்கும்.
பாலைவனத்துல விட்டுட்டு ஒன்றும் சொல்லாம ரிட்டர்ன் வரும். பயங்கரமான சோதனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, பாலைவனத்துல விடுறாங்க, கை குழந்தையோட விட்டுட்டு ஒன்றும் சொல்லாம திரும்பி வாராங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவ ஈமானுள்ள ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி கேக்குறாங்க, நீ ஒன்றும் சொல்லாம போறீங்க, இது அல்லாஹ்வோட கட்டளைனா அப்படின்ற ஒண்ணு நின்றுட்டான், அழுகுறான். அவங்க விளங்கி கொண்டாங்க இது அல்லாஹ்வோட கட்டளை தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க போற வேலையை பாருங்க, அல்லாஹ் என்ன கட்டளைக்கு நீங்க செய்ய நாங்க பார்த்து கொள்றோம். இப்ப விட்டுட்டு வந்தது எங்க தெரியுமா? பாலைவனத்துல ஒதுங்குறதுக்கு ஒரு நிழல் இல்ல, ஒரு மரம் இல்ல, சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, பாலைவனம். பாலைவனத்துல விட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா எப்படி தெரியுமா? நான் உத்திங்கிறது பாலைவனத்துலதான், ஆனா துவா கேக்குறாங்க, வர்சுக்ஹும் மினஸ் ஸமராத், யா அல்லாஹ் விட்டுட்டு வந்தீங்கிற நீட பொண்டாட்டியும் பிள்ளையும் பாலைவனத்துல, ஆனா நீ அவங்களுக்கு சாப்பாடு கொடு தண்ணி கொடு என்று கேட்கல, சாப்பாடா பல வஸ்துக்களை தான் நீ கொடுக்கணும் பாலைவனத்துல. சுப்ஹானல்லாஹ். இது சாத்தியமா? படுதா? எனக்கு யோசனையும் வராது. இது பாலைவனத்துல எப்படி பழத்தை கொடுக்கிறது? இவங்க அவங்களோட நிலைமையை வச்சு அல்லாஹ்வை முடிவெடுக்கல, இவங்க முடிவெடுத்தாங்க. ரப்பு எவ்வளவு இக்கட்டான நிலைமை வந்தாலும், எவ்வளவு சங்கடமான நிலைமை வந்தாலும், ஏண்ட ரப்பு கிட்ட நான் என்ன கேட்டாலும் கொடுப்பான், இந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு வரணும் என்று. இப்படி பல நபிமார்களுடைய சம்பவம் குர்ஆன்ல இருக்குது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சம்பவங்கள் எடுத்து பாரு. 80 வயசுக்கு பின்னால துவா. எத்தனை வயசு? 80 வயசுக்கு பின்னால துவா. துவாவை பாருங்க. قال ربي إني وهن العظم مني واستعل الرأس شيبا. அப்படியே தொடர்ச்சி அல்லாஹ் அவளுடைய துவாவை தான் பேசுறான். யா அல்லாஹ், என் உடம்பு பலகீனமாகிட்டு, யா அல்லாஹ் எலும்பெல்லாம் அப்படியே பலகீனம் இல்லாம பேசிட்டு, தலைமுடி எல்லாம் பழுத்துட்டு, நரம்பெல்லாம் அப்படியே சுருங்க ஆரம்பிச்சுட்டு, உடம்புல சக்தி இல்லாம போய் வேற என்ன சொல்ல வாராரு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பலகீனங்கள் எல்லாம் சொல்றாங்க. அவங்க மனைவியோட பலகீனத்தையும் சொல்றாங்க. வம்ரஅத்தி ஆத்திரா, ஏன மனைவியும் வயசாலி ஒரு பொம்புல, அவன் மலடி பொம்புல, புள்ளையே இல்லாத ஒரு பொம்புல, வயசுல புள்ள நிக்காத வைத்தியர்கள் சொல்லிக்கிறாங்க. அவருடைய மனைவிட முழு பலகீனங்களை சொல்லிட்டு துவா என்ன தெரியுமா? ஃபஹப்லி மின் லதுன்க வலியா யா அல்லாஹ், ஓண்ட புறத்திலிருந்து நீ எனக்கு ஒரு புள்ளைய தரணும். எத்தனை வயசுல? 80 வயசுக்கு பின்னால். இந்த காலத்துல 80 வயசுக்கு பின்னால் அப்படி ஒருத்தர் துவா செய்யறது சாத்தியமா? ஈமானியத்திலே எங்கட நிலைமையை வச்சு எங்கட ரப்ப நாங்க முடிவு செய்யறோம். அது நான் வயசாளி, எனக்கு இப்ப புள்ளி ஒன்று கிடைக்குமா? நாங்க எங்கட நிலைமையை வச்சு எங்கட ரப்ப முடிவு செய்யறோம். அப்படி முடிவு செய்யவாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. ஏ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களுக்கு நாங்க நன்மாராயம் சொல்றோம், உங்களுக்கு ஒரு புள்ள கிடைக்க போகுது, உங்களோட மனைவி. அந்த புள்ளைக்கு பேரை யஹ்யான்னு நீங்க வைக்க வேணாம், நாங்க வைப்போம் யஹ்யான்னு பேரு. நம்பிக்கை உள்ளது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடலுக்கு முன்னால நிக்கிறாங்க. கடல் 12 பாதையா பிரியும் என்று யாராவது யோசிப்போமா? நம்பிக்கை. ஏண்ட ரப்பனைய கைவிட மாட்டான். மூசா கடியால் அடிங்க கடலுக்கு. இப்படி ஒவ்வொரு நபிமார்களை எடுத்து பாருங்க. நம்பிக்கை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல போட்டாங்க. நெருப்புல யார் உதவி செய்யறது? ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். நெருப்புல அல்லாஹ் உதவி செஞ்சான். இப்படி ஒவ்வொருத்தரும் முதலாவது துவாக்கு முன்னால பலையில மிக முக்கியமாக எடுக்க வேண்டிய விஷயம், எவ்வளவு சங்கடமான நிலைமை வந்தாலும் அந்த விஷயம் அல்லாஹ்வுக்கு சிம்பிள். எந்த நிலைமையில இக்கட்டான நிலைமையில துவா செஞ்சாலும் அல்லாஹ் கைவிட மாட்டான். இந்த நம்பிக்கை தான் எங்ககிட்ட இல்லை என்று சொல்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இப்ப விளங்குதா ஏன் எங்களோட துவா கபூல் ஆகுது இல்லைன்னு? ஏன் எங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லைன்னு விளங்குதா? நாங்க கேட்கிறோம் தான், முழுமையான நம்பிக்கையில் அந்த துவால, நல்லெண்ணம் இல்ல அந்த துவால, அதனாலதான் எங்களோட துவா கபூல் ஆகுது இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3வது உலமாக்கள் எழுதுறாங்க, துவா செய்யறதுக்கு முன்னால் அல்லாஹுவ புகழோம். அல்லாஹுவ நாங்க புகழோம். என்னோட குடும்பத்துக்கு இதுக்கு முன்னால ஒன்றுமே செஞ்சில்லாத ஒரு ஹாஜியார் இந்த வருஷம் ஒரு 5000 தந்தா என்ன பேச்சு பேசுவோம்? ஹாஜி உங்களுக்கு சொல்லணுமா, நீ எப்படியான மனுஷனப்பா, பாரவங்களுக்கு இல்லைன்னு என்னென்ன எல்லாம் சொல்லுவோம். இருக்கிறத சொல்லுவோம், இல்லாதத சொல்லுவோம். அவனை பத்தி முன்னுக்கு பின்னுக்கு தெரியா, அவன குடும்பத்தை தெரியா, முழு பரம்பரைக்கும் துவா செய்வோம். ஆனா இப்ப நான் இந்த குத்துபாவுடைய ஆரம்பத்துல சொன்னேன், மூளைன்றது எவ்வளவு பெரிய நிஅமத்.
கண் என்றது எவ்வளவு பெரிய நிஅமத், காது என்றது எவ்வளவு பெரிய நிஅமத். உடல் உறுப்புல ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பாருங்க, எவ்வளவு பெரிய நிஅமத்தை தந்த ரப்பு. இந்த ரப்பை எங்கட வாயை கொண்டு புகழேலவா? யல்லா கண்ணீர் எவ்வளவு பேருக்கு கண்ணீரான பார்வை, எவ்வளவு பேருக்கு காதீக்குதான கேட்கலாம், எவ்வளவு பேருக்கு வாய்க்கு பேசலாம், எவ்வளவு பேருக்கு மூளைக்கு சிந்திக்கலாம். ஆனா அல்லாஹு தஆலா எங்களுக்கு எவ்வளவு நிஅமத்தை தந்திக்கிறான் வாழ்க்கை. இந்த ரப்ப புகழேலவா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முழு உலகத்தை படைத்து பரிபாலிக்கிற அல்லாஹ் உனக்கு எல்லா புகழும். அல்லாஹ் புகழோம். அதுக்கு அடுத்தது 4வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுவோம். அதிகமானவங்க யோசிக்கிறாங்க தரீகத்துடைய சகோதரர்கள் மட்டும்தான் ஸலவாத் சொல்லணும். இது சிலையான கருத்து. குர்ஆன் நேரடியா பேசுது, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. துனியால பிறந்த ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் ஆக முக்கியமான கடமை ஸலவாத் சொல்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் கேட்டா ஸலவாத் சொல்றது, அவர்கள் மீது ஸலவாத் சொல்றது எங்கட கடமை. துஆ கேட்கக்கூடிய நேரம் ஆரம்பத்திலேயும் ஸலவாத் கேட்கணும், துஆ முடியக்கூடிய நேரமும் ஸலவாத்தோட முடியும். இது துஆவுடைய கபூலியத்துக்கு அடையாளம். துஆ ஓதக்கூடிய நேரம் கவனிச்சு கேளு, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக. 1வது முடியக்கூடிய நேரம் ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதின். கடைசியிலும் ஸலவாத். ஏன்? துஆவுடைய கபூலியத்துக்காகவே. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க, ஒரு மனிதன் இந்த முறையில துஆ செஞ்சிட்டானா சில மக்களுக்கு துஆக்கள் உடனடியாக கபூல் ஆகறல்ல. சில நேரத்துல இவங்க அப்செட் ஆகுவாங்க, ஏன் துஆ கபூல் ஆகல இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க 3 நிலைமையில அவன் துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். 3 நிலைமையில கபூல் ஆகும். அதுல முதலாவது நிலைமை என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் ஒழுங்கான முறையில துஆ கேட்டானா உடனடியா அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்வான். 2வது நிலைமை என்ன தெரியுமா? அவன் ஒரு தேவைக்காக இக்கட்டான தேவை துஆ கேட்கிறான், ஆனா துஆ கேட்கக்கூடிய அதே சந்தர்ப்பத்துல அதே நாள்ல அவனுக்கு பெரிய ஒரு ஆபத்தொண்டு மேஜர் ஆக்சிடென்ட் ஒன்று, பெரிய ஒரு ஆபத்தொண்டுமே துஆ கேட்கிறான் இக்கட்டான நிலைமை, ஆனா அதே நாள்ல அவனுக்கு பெரிய ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஒன்று மீகி. இந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவதாக அவனுடைய துஆ கபூல் செய்யப்படாம அப்படியே தாமதமாகும். முதலாவது அல்லாஹ் துஆவை விட அவனை ஆபத்திலேருந்து காப்பாற்றுவான், அந்த துஆட பரக்கத். 3வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஆ கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய மாட்டான், காலத்தை தாழ்த்துவான். ஏன் இந்த குர்ஆன் இததான் சொல்லுது, வஅஸா அன் துஹிப்பு ஷைஅ வ ஹுவ ஷர்ரு லக்கும். சில நேரத்துல நாங்க விரும்பக்கூடிய ஒரு விஷயம் எங்களுக்கு ஷர்ராயிக்கலாம். நாங்க விரும்புறோம் ஒரு விஷயத்தை, இது எங்களுக்கு நடக்கணும் வாழ்க்கையில, இது எங்களுக்கு சில நேரத்தில் கெடுதியாயிக்கும். இது உங்களுக்கு பொருத்தம் இல்லை, இது உங்களுக்கு பொருத்தமான ஒரு காரியம் இல்லை. சில நேரத்துல நாங்க வெறுப்போம், இது எங்களுக்கு வானம், ஆனா இதுதான் அல்லாஹ் இதுலதான் கயிற வச்சிருப்பான். இதை உணர்த்துறதுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா துஆவுடைய விஷயத்துல காலத்தை தாழ்த்துவான். எப்படியாவது இந்த மனுஷன் இதை விளங்கி கொள்ளும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே துஆ என்றது சும்மா லேசான ஒரு இபாதத் அல்ல. எப்படி தொழுகை ஒரு இபாதத்தோ, நோன்பு ஒரு இபாதத்தோ, ஹஜ் ஒரு இபாதத்தாக பார்க்கிறோமோ, துஆவும் ஒரு இபாதத். எப்படி இபாதத் செய்யறோமோ அத போல இபாதத் செய்யப்படும். துஆ கேட்கக்கூடிய நேரம் ஒரே சிந்தனையில துஆ செய்யணும். வேற வேற அங்கால சிந்தனைகள் போறல்ல, ஒரு போக்கஸோட எனக்கு இந்த விஷயம் வாழ்க்கையில தேவையா அந்த சிந்தனையோட மட்டும் துஆ செய்யப்படணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த விஷயத்தை காபிர்கள் அந்த காலத்துல இந்த முனாஃபிகீன்கள் நின்று விளங்கினான். அந்த காலத்துல முனாஃபிகீன்கள் நின்று துஆவுடைய விஷயத்துல எப்படி துஆ செய்யணும்னு விளங்கினாங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலம் நாங்க சொல்ல தேவையில்ல. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் யாரு? எவ்வளவு பெரிய கொடி, சும்மா இருக்கிற மனிதனோட கூட வம்பு இழுக்கிற ஒரு மனுஷன், அப்படியான ஒரு பயங்கரமான கொடுங்கோல். அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்துல ஒரு மனிதன் காபாவை தவாஃப் செய்யறாரு. அந்த மனிதனுக்கு 2 கண் பார்வை இல்ல, குருடன். இவரு காபாவை தவாஃப் செஞ்சு 7 தடவை செய்யணும். செய்யறாரு முதலாவது தடவை. இவர் எப்படி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இவர் தவாஃபை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்தது.
இவரு தவாப் செய்யறாரு முதலாவது விடுத்தம், செய்யக்கூடிய நேரம் துவா, யாழ்ல எனக்கு கண் பார்வையேத்தா. ரெண்டாவது தடவை தவாப் செய்யறார், யாழ்ல எனக்கு கண் பார்வையேத்தா. மூணாவது தடவை தவாப் செய்யறார், யாழ்ல எனக்கு கண் பார்வையேத்தா. இப்ப மூணாவது தடவை தவாப் செய்யக்கூடிய நேரம் பிடிச்சாரு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். வந்து சொன்னாரு, என்ன செய்றீங்க? சொன்னாங்க, என்னுடைய பார்வைக்காக வேண்டி துவா செய்யறது. சொன்னாங்க, 7 தடவை தவாப் செய்யணுமே, 7வது தடவை உனக்கு கண் பார்வை மட்டும் வரல, உனக்கு அலக்க வச்சு ஒன்னாண்டா. அவர் சும்மாவே எல்லாத்தோட சண்டை பிடிச்சு கொண்டிருப்பார். சும்மா இந்த மனிதன் அவர் அவட பாட்டுல தவாப் செஞ்சு துவா செய்யறாரு. கூப்பிட்டு சொன்னாங்க, 7வது தடவை தவாப் முடிய போகல, உனக்கு கண் பார்வை வரல, உனக்கு அலக்க நான் வெட்டுவோம். அதுக்கு போறோம் நீ வாழ தேவையில்ல துன்யா. இப்ப இவருக்கு பயம் வந்துட்டு, கண் பார்வை கிடைக்குதோ இல்லையோ, எப்படியாவது என்ன கலத்து தப்போணும், அதுக்காக வேண்டி சரி எனக்கு பார்வை கிடைக்கணும். இப்ப பார்த்து கொண்டிருக்கிறாரு. 4வது 5வது 6வது 7வது விடுத்தவன் தவாப் செய்யறாரு. அல்லாஹ் அந்த மனுஷனுக்கு பார்வையை கொடுத்துட்டார். இப்ப ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கேட்டாரு, எப்படி உங்களுக்கு பார்வை வந்துச்சு? சொன்னா, நான் அல்லாஹ்விடத்துல உருக்கமா இந்த பார்வை மட்டும் தான் ஓணும் என்ற நீயத்துல, ஏன் பார்வை கிடைக்காட்டி உயிர் பேசணுமே, அதனால பார்வை மட்டும் ஓணும் என்ற ஒரே சிந்தனையில துவா செஞ்சான். சொல்லிட்டு போனான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், அல்லாஹ் கிட்ட துவா செய்ய போட்ட ஒரு நிலைமையில மட்டும் துவா செய்ய. இத முனாஃபிகீன்கள் விளங்கிதான். எங்கட முஸ்லிம்களுக்கு தான் தெரியும் எப்படி துவா செய்யணும். சும்மா இங்க துவா செய்யறேன், வேற ஏதாவது கோல் வந்தா எடுத்து ஒரு சொல்லு கொஞ்சம் துவா வைக்கணும், உடனே வச்சா திருப்பி துவா. இது துவா இல்ல. துவான்றது ஒரு இபாதத். துவா செய்யணுமா, வாழ்க்கையில நடக்கணுமா, போக்கஸ் முழுக்க எங்கட தேவையில தான் நீக்கணும். நான் கேட்கிறது ரப்பிடத்துல. இது அந்த காலத்துல முனாஃபிகீன்கள் விளங்கினாங்க, முஸ்லிம்கள் விளங்கினாங்க. இந்த காலத்துல முஸ்லிம்களுக்கு தெரியும் எப்படி துவா செய்யணும். அதே போல கேட்கக்கூடிய நேரம் உரிமையா கேளுங்க அல்லாஹ் கிட்ட. எங்களை படைச்ச ரப்பு, எங்களை பரிபாலிக்கிற ரப்பு, எங்களுக்கு ரிஸ்க் தார ரப்பு, உரிமையாக கேளுங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ ஜஹலுடைய வீட்டுல ஒரு பெண்மணி இருந்தா. அவ முஸ்லிமான ஒரு பெண், அவ இஸ்லாமான ஒரு பெண் என்று அந்த அபூ ஜஹலுக்கு தெரியும். அவன் என்ன செய்வான், ஒவ்வொரு நாளும் இந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு கொடுமை செஞ்சு கொண்டே இருப்பான். ஒரு சந்தர்ப்பத்துல அவனோட வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்து இருக்கக்கூடிய நேரம் அந்த பெண்ணுக்கு கடுமையான முறையில் அடிக்கிறான். அடிச்ச அடியில் அந்த பெண்ணுக்கு 2 கண் பார்வையும் வைத்து அவ்வளவுக்கு பயங்கரமாக கொடுமை செஞ்சான். இந்த நேரத்துல அடிச்ச அடியில் அந்த பெண் ஒன்றும் பெருசாக பேசல, பொறுமையோட இருந்தா. ஆனா அவன் அடிச்சதுக்கு பின்னால் ஒரு வார்த்தை சொன்னான், எங்களுடைய தெய்வங்களுக்கு வேசினாலதான் இவளுடைய கண் பார்வை வைத்துட்டு சொன்னான். இந்த வார்த்தை அந்த பெண்ணுக்கு தாங்கல. ஓடி கொண்டு போனா அவளுடைய அறையுடைய கதவை மூடி அல்லாஹ் கிட்ட துவா, யா அல்லாஹ், இவன் எனக்கு என்ன கொடுமை செஞ்சாலும், களிம செஞ்ச ஒரு காரணத்துக்கு எவ்வளவு கொடுமை நான் பொறுத்து கொள்வேன். ஏன கண் பார்வல்ல, ஏன களத்தை வெட்டினாலும் சும்மா இருப்பேன். ஆனா ஏன கண் பார்வை போனது இவங்களோட தெய்வத்துக்கு ஏசினதால் என்ற ஒரு வார்த்தை சொன்னாலே அந்த வார்த்தை எனக்கு ரோஷம். யா அல்லாஹ், நீ இப்ப எனக்கு பார்வையை தரணும். கேட்ட உடனே அல்லாஹ் பார்வையை கொடுத்தான். சுப்ஹான். கேளுங்க, உரிமையோட கேளுங்க. யாழ்லவனே சுஜூது செய்யற அடியான் ரப்பே, எனக்கு நீ தரணும், உரிமையோட கேளு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு விளங்கப்படுத்துறாங்க. துவா செய்யக்கூடிய நேரம் முதலாவது கல்புல பயம் உண்டிக்கும். நான் யாருக்கிட்ட துவா செய்யறேன், முதலாவது கல்புல உள்ளத்துல பயம், சும்மா சோபனை அடுத்தவனே காட்டுறதுக்கு அல்ல, உள்ளத்துல பயம் இருக்கும். 2வது துவா செய்யக்கூடிய நேரம் உடல்ல பணி வீக்கும். நெஞ்ச நிமித்திக்கு அல்ல துவா, கண்டித்தனத்துல அல்ல துவா. ஒருத்தர்கிட்ட வேண்டக்கூடிய நேரம் அப்படியே கேட்போம், 5000 அப்படி கேட்கறது பணியோட கேட்கும். நாங்க கேட்க போறது ரப்பு கிட்ட, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனாதிபதியுடைய ஜனாதிபதி கிட்ட. அப்ப அவர்கிட்ட கேட்கக்கூடிய நேரம், ரப்பு கிட்ட கேட்கக்கூடிய நேரம் பணியோட கேட்கணும். 3வது சொல்றாங்க, கண்கள்ல கண்ணீரோட கேட்கணும். உதுஉ ரப்பக்கும் தபர்ருஅன் வ குஃபியா, பணிவு, பயம், அதே போல கண்ணீரோட துவா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நான் கேட்கிறேன், எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாதா? எங்களுக்கு துன்பங்கள் இல்லையா? எங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் வாழ்க்கையில் இல்லையா? நோய் துன்பங்கள் இல்லையா? கூட பிறந்த சகோதரனாக இருந்தாலும் சொல்ல முடியாத பிரச்சனைகள் எங்களோட வாழ்க்கையில் இல்லையா? எவ்வளவு தேவைப்பாடுகள் வாழ்க்கையில இருக்குது. உள்ளத்துல எவ்வளவு கவலைகளை, துக்கங்களை, துயரங்களை வாழ்க்கையில வச்சு கொண்டு வெளியில சிரிப்போட நடிக்கிறோமா இல்லையா? நடிப்போட வாழ்றோமா இல்லையா? யாரு கேட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறோம் என்று சொல்றோமா இல்லையா? எங்கட தேவை எங்களுக்கு தெரியும் தானே. அல்லாஹ் கிட்ட கையேந்தி துவா செய்யுங்க. ஒவ்வொரு விஷயம்
கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தான் துஆ. முஸ்லிம்களும் முஸ்லிம்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு நிஅமத் துஆ. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அபுல் ஐஸ் சமரகந்த் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க விளங்கப்படுத்துறாங்க, ஒரு மனிதன் துஆ கேட்கக்கூடிய நேரம் 7 விஷயங்களை விட்டு அவன் தவிர்ந்து கொண்டு இருக்கும். இந்த 7 விஷயங்கள் வாழ்க்கையில் இருந்தா, தன்பியுல் காஃபில் என்ற கிதாபில் எழுதுறாங்க, 7 விஷயம் அவன் வாழ்க்கையில இருந்தா அவன் கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். 7 விஷயம். அதுல முதலாவது விஷயம் தான் எழுதுறாங்க, அல்லாஹுடைய கோபத்தை சம்பாதிக்கிற பாவங்களை துனியால செய்யவான். அது என்ன பாவமாக இருந்தாலும் அல்லாஹுடைய கோபம், அல்லாஹுடைய சாபம், அல்லாஹுடைய லஅனத், பதுவா எந்தெந்த பாவங்கள்ல இருக்குதோ அந்த பாவங்களை வாழ்க்கையில செய்யவானம். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாவத்திலையும் அல்லாஹ்வுடைய பதுவா. அதனால வாழ்க்கையில பாவம் செய்யவான். அல்லாஹ்வுடைய கோபத்தை தூண்டக்கூடிய விஷயங்களை வாழ்க்கையில செய்யவான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது முதலாவது. இது வாழ்க்கையில் இருந்தா இதுக்கு தௌபா செஞ்சுட்டு துஆ செய்யும். அதுக்கு இரண்டாவது அவர் எழுதுறாரு, அபுல் ஐஸ் சமரகந்த் ரஹ்மஹுல்லாஹ் எழுதுறாரு, இரண்டாவது அல்லாஹ்விடத்துல நான் அல்லாஹுடைய அடிமை என்றத அல்லாஹ் கிட்ட நிரூபி. நாங்க துனியால சொல்லி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் எங்கட எஜமான், நான் அவனுடைய அடிமை என்பதாக சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனா அதை போல நாங்க துனியால வாழ்றது இல்லை. முழு உலகத்துக்கும் சொந்தக்காரன போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் தள்ளி சேர்ந்தா அடுத்த மனுஷனை கணக்கெடுக்கிறல்ல, கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்தா பழைய விஷயங்கள் ஒன்றும் நினைவுல இல்ல, பழைய கூட்டாளிமார் ஞாபகத்துல இல்ல. இப்படி இல்ல, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் எனக்கு போட்ட பிக்சர். இந்த விடயங்கள் வாழ்க்கையில நினைவு வச்சுக்கோங்க. நான் துஆ கேட்கறது என் எஜமானுக்கு செய்த இரண்டாவது கட்டம். மூணாவது சொல்றாங்க, உங்களோட துஆ கபூலாக அமைக்கிறதுக்கு குர்ஆனுடைய வாழ்க்கைய உங்களோட வாழ்க்கையில எடுத்துக்கோங்க. குர்ஆனுடைய வாழ்க்கைய உங்களோட வாழ்க்கையில வச்சுக்கோங்க. நாங்க கேட்டா சொல்றோம், உங்களோட கிதாப் இது வேதம், வேதம் குர்ஆன், எங்களோட கிதாப் குர்ஆன், அதுபடிதான் நாங்க நடக்கிறோம் என்பதாக வாழ் சொல்லுது. ஆனா வாழ்க்கையில குர்ஆன் வாழ்க்கை இல்லையா, ஒரு காலமும் நாங்க கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்யுமா? அதே போல நாலாவது விஷயம், எங்களுக்கு இதை கேட்டா சொல்லுவோம், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறைதான் எங்கட வாழ்க்கையில இருக்குது என்பதாக சொல்லுவோம். ஆனா அவருடைய வாழ்க்கை எங்கட வாழ்க்கையில இல்லையா, அல்லாஹ் எங்கட துஆவை கபூல் செய்ய மாட்டான். சும்மா நாவால மட்டுமல்ல, வாழ்க்கையில வாழ்ந்து காட்டணும். நான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத், அவர்களுடைய வாழ்க்கையை தான் எடுக்கிற நாலாவது கட்டம். அஞ்சாவது சொல்றாங்க, உலகத்துடைய மோகம் இல்லாம வாழும். நாங்க எல்லாம் துஆ கேட்கறது துனியாவுதான், எடுத்த உடனே துனியாவுதான் கேட்கறது. தொழுறோம் தான் தஹஜ்ஜுதுல, ஆனா முதலாவது கேட்கறது யா அல்லாஹ் பொருளாதாரத்துல. துனியா துனியா, உலகம் அழியக்கூடியது என்று தெரியும், ஆகிரத் தான் நிரந்தரம் என்று தெரியும். ஆனா அழியக்கூடியது என்ற எண்ணம் இல்லாம துனியால எவ்வளவு பேர் வாழ்றாங்க, இதுக்குரிய தயாரிப்பு இல்லாம வாழ்றாங்க, துனியாவுக்கே கால நேரத்தை கொடுக்கறாங்க. துனியாவுடைய பற்றில்லாத மனிதனாக வாருங்க. ஆறாவது சொல்றாங்க, சந்தேகமான ஹராமான சாப்பாடுகள் குடிப்புகளை விட்டு நீங்க நீங்கிக்கணும். உதாரணமாக ஒரு மனிதன் பிரயாணம் செய்யறாரு, ஹலாலான ஒரு பிரயாணம். ஹதீஸுடைய கருத்து, இந்த ஹலாலான பிரயாணம் செய்யக்கூடிய நேரம் கேட்கக்கூடிய எல்லா துஆவையும், ஹலாலான எல்லா ஹாஜத்தையும் அல்லாஹ் கபூல் செய்யறான். எல்லா ஹாஜாத்தையும் கபூல் செய்யறான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய குடிப்பு ஹராம், சம்பாதிப்பு ஹராம், அவனுடைய சாப்பாடு ஹராம், அவன் உடுத்திக்கிற உடுப்பு ஹராம், ஹராமான முறையில வாழ்க்கை இருந்துச்சா அல்லாஹ் அவனுடைய துஆவை ஹலாலான பிரயாணத்துல கூட கபூல் செய்ய மாட்டான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாப்பாடு, குடிப்பு, எங்களுடைய உடை, எங்களுடைய வாழ்க்கை ஹராத்தை விட்டு பாதுகாத்துக்கோங்க, அல்லாஹ் துஆவை கபூல் செய்வான். ஏழாவது சொன்னாங்க, மறுமையுடைய நாளை நினைச்சு அதுக்கு தயாரிப்பு செய்யக்கூடிய ஒரு முஃமினாக துனியால வாழும். ஒரு முஃமினாக இருந்த துனியாதாரி அல்ல, முஃமினான ஒரு மனிதன். அல்லாஹு தஆலா முஃமினான முறையில அவனுடைய வாழ்க்கை அமைதா அல்லாஹ் அந்த முஃமினுடைய துஆவை கபூல் செய்வான். அப்ப நாங்க சில நேரங்கள்ல சிந்திக்கலும், அப்படி பார்த்தேன்னா துனியால எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, களிமா இல்லாத எவ்வளவு காபிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க எல்லாம் நல்லதா நீக்கிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
குர்ஆன் அதையும் எங்களுக்கு தெளிவா சொல்லி தருது. فَلَمَّا نَسُوا مَا ذُكِّرُوا بِهِ فَتَحْنَا عَلَيْهِمْ أَبْوَابَ كُلِّ شَيْءٍ. துனியால அல்லாஹ்வை மறந்து வாழ்றாங்களே, அல்லாஹ் என்றா யாரென்றே தெரியா, அல்லாஹ் நம்ம மார்க்கம் என்றா என்னையிலே தெரியா, அல்லாஹ்வை மறந்து யாரெல்லாம் துனியால வாழ்றாங்களோ இந்த வார்த்தையை தெளிவாக நினைவச்சுக்கோங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை. அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன ஓணுமோ அல்லாஹ் திறந்து கொடுப்பான். அல்லாஹ்வை மறந்து யார் வாழ்றாங்களோ, அல்லாஹ்ண்டா யாரென்றே தெரியாம இருக்கிறாங்களோ, ஃபதஹ்னா அலைஹிம், குர்ஆன் சொல்லுது, அவங்களுக்கு என்ன ஓணுமோ துனியாட வாழ்க்கையில எல்லாத்தையும் நாங்க திறந்து கொடுப்போம். ஆனா அடுத்த ஆயத்துல அல்லாஹ் பேசுறான், ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது அகத்னாஹும் பக்தா. இவங்க நினைப்பாங்க துனியாட வாழ்க்கை தான் நிரந்தரம், துனியால நான் கேட்ட எல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்துட்டான் என்று சந்தோஷத்தோட வாழ்வாங்க. ஆனா ஒரு நேரம் ஒன்று வரும், அகத்னாஹும் பக்தா, ஒரு புடி ஒன்று புடிப்போம், சௌபா இல்லாம நடு ரோட்ல தான் நோட்ட கொடுக்கும். பாவ மன்னிப்புக்கு கொஞ்சமும் கை நீக்காது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே துனியாதாரியாக நாங்க துவா இல்ல, ஆகிரத்தை நினைச்சு துனியால வாழ்றதுக்கு தான் துவா. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே துஆ செய்யக்கூடிய நேரம் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு கடமை தான். பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய விஷயத்தை கவனம் செலுத்துங்க. வெறுமனே எங்களுக்கு மட்டுமல்ல, நாங்க சொல்லக்கூடிய தொழுகையில, நாங்க செய்யக்கூடிய தனிமையான இபாதத்துகள்ல, தஹஜ்ஜுதுல, சுபஹுடைய தொழுகை, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே அல்ல பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி எப்படி துவா செய்யுமாறு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த முறைகளை பேணி துவா செய்வதன் மூலமாக நிச்சயமாக முழு உலகத்துடைய நிலைமை அல்லாஹ் லேசாக்குவான். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஸ்திக்லாஸோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பூரா முஸ்லிம்கள் முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குறிப்பாக பலஸ்தீன்ல வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அந்த நாட்டு பெண்களை பாதுகாப்பாயாக, ஆண்களை பாதுகாப்பாயாக, சிறுவர்கள் சிறுமிகளை பாதுகாப்பாயாக, முஸ்லிமான உடைமைகளை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயாக. எவ்வளவு முஸ்லிம்கள் தியாகத்துக்கு மத்தியில வாழ்றாங்க ரஹ்மானே, அவர்களுக்கு சுபீட்சமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. அவசரமாக அவர்களுடைய நிலைமையிலே காத்து கொடுப்பாயாக. அவர்கள் செய்யக்கூடிய உயிர் தியாகங்களை கபூல் செய்வாயாக, ஷஹீதுகளை கபூல் செய்வாயா.